எனக்கு அசுரவரியா எனக்கு என்ன தோன்றுறதுன்னா அந்த சம்சாரம் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது பாடும் கிணறு மாதிரி இருக்கும். பாகவத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பாடும் கிணறு மாதிரி இருக்கு இந்த சம்சாரம். இங்க நான் விழுந்து கடந்து தவிச்சுட்டு இருக்கிறத விட நான் காட்டுக்கு போறேன். ஏன் காட்டுக்கு போறேன் தெரியுமா? அந்த காட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மனை போய் நான் தியானம் பண்றேங்கிறது தான். காட்டுல போய் நான் தேடுறேன். நரசிம்மன் சொல்லல, ஹரின்னு சொல்றது. ஹரின்னா சிங்கம்னு ஒரு அர்த்தம், ஹரின்னா நரசிம்மன் ஒரு அர்த்தம். அதனால ஹரியை தேடிட்டு போறேன், ஹரியும் ஆசிரியத்த ஹரியினுடைய திருவடியை ஆசிரியிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுதான் குழந்தை. தற்சாது மன்யே அசுரபரிய தேசினாம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிருகாதே அசத்கிருகாதே ஹித்வாத்மபாதம் கிருகமந்த கூபம் வனங்கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத அப்படின்ன உடனே ஹரி ஆசிரியிக்க போறேன்னு குழந்தை சொல்றது. அப்படின்ன உடனே ஹரி நாமத்தினுடைய பெருமை இருக்கு இல்லையோ, கம்பன் அனுபவிக்கிறான். ஹரின்னு சொன்னாலே போருமே, நம்முடைய சமஸ்த பாவம் போயிடும். எது எது கேட்கிறதோ அதெல்லாம் பெருமாள் கொடுத்துருவாராம். காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும் செந்தடல் முகந்த ஓம வேள்வி உருபதம் உய்ப்பதும் ஒருவன் நாமமே அன்னது கேள் நமோ நாராயணாய. காமம் யாவையும் தருவதும், காமம்னா ஆசை. என்னென்ன நீ ஆசைப்படுறியோ அதெல்லாம் பெருமாள் கொடுப்பான். அவன் நாமாவ சொல்லுப்பா, கம்பன் அனுபவிக்கிறார். அதனால காமம் யாவையும் தருவதும், எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் பெருமாள். நாமத்தை சொன்னா போறோம். சரி, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு வாகனங்கள் வேணும், இப்படி தனித்தனியா கேட்டு எனக்கு ஆசையே இல்லை, நான் எல்லாம் அனுபவிச்சுட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீ மோட்சம்னு கேட்டா கூட அந்த மோட்சத்தையும் அந்த நாமா கொடுக்குமா. அதனாலதான் அந்த காமத்தினுடைய ஆசை போய் அப்பதம் கடந்தால் அப்படின்னு எழுதலாம். அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும், சேம வீடு. எந்த ஆழ்வார்கள் எம்மா வீட்டு திறமும் செப்பம், எந்த ஆழ்வார்கள் விண்ணுலகம்னு சொன்னாலோ, மாகமாநிலம்னு சொன்னாலோ, தெளிவு சிம்புன்னு சொன்னாலோ, திருநாடுன்னு சொன்னாலோ, விண்ணாடுன்னு சொன்னாலோ, விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீடுன்னு சொன்னாலோ, அந்த ஆழ்வார்கள் சொன்ன வாக்கியத்தை கொண்டே இங்க கம்பன் அனுபவிக்கிறான். அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதுமோ. கேம வீடுன்னா வைகுண்டம். அந்த வைகுண்டத்தையும் கொடுக்குமா. செந்தடல் முகந்த ஓம வேள்வியில், வேள்வியில வேள்வியாகவே பெருமாள் இருக்கான். வேள்வினா யாகம். யஜ்ஞோவை விஷ்ணுன்னு வாக்கியம். யஜ்யத்தினால ஆராதிக்கப்படக்கூடிய பரம்பொருள் எம்பெருமான். அதுவும் நம்ம யஜ்யம் பண்ணிட்டோம்னா நரசிம்மன் குளிர்ந்துருவான். அவனுடைய நாமாவை சொல்லி பண்ணிட்டோம்னா, அவனுடைய மந்திரத்தை சொல்லி பீஜாட்சரத்தை சொல்லி பண்ணிட்டோம்னா, அதான் இங்க சொல்ற. செந்தடல் முகந்த ஓம வேள்வியில் உருபதம் உய்ப்பதும் ஒருவன் நாமமே அன்னது கேள் நமோ நாராயணாய. அன்னது கேள் நமோ நாராயணாய, நமோ நாராயணாய, நமோ நாராயணாய சொன்னார் இல்லையா. அந்த நாமத்துக்கு அவ்வளவு விசேஷமா. இது இந்த நாமத்தை பத்தி இப்படி சொல்றாரு. காமம் யாவையும் தருதல்னு கம்பன் சொன்னாரு. எங்கேருந்து எடுத்திருப்பார் இந்த பாசுரத்தை அப்படின்னா, அடியின் குருநாதர் கல்யாணபுரம் ஆறாமதாச்சர் சுவாமி தான் அடியனுடைய குருநாதர். அவர்கிட்ட தான், அவர் திருவடி வாரத்தில் தான் கதாகாலக்ஷேபம். அவர் சாதிப்ப இந்த பாசுரத்துல எங்கேருந்து பாசுரத்தை எடுத்திருக்கணும்னா, திருமங்கையாழ்வார் பாசுரத்திலிருந்து எடுத்திருக்கணும். குலம் தரும் செல்வம் தந்திடும். அவர் தனித்தனியா சொல்றார். நாமத்தை சொல்றதுனால எந்தெந்த பலன் கிடைக்கும்னு. நல்ல குலமா, நல்ல குலம்னா எது அப்படின்னா, நல்ல குலம்னா தொண்டர் குலம்.
அவனுக்கு அடியார்கள்ங்கிறதான குலத்துல ஒன்னா இருக்கணுமா. குலம் தரும் செல்வம் தந்திடும். செல்வம்னா இந்த உலகத்துக்காண்டா, இந்த உலகத்துக்கு வேணும்னு கேட்டாலும் அந்த செல்வத்தை பெருமாள் நாமா கொடுக்கும். ஆனா நீ போகக்கூடிய வைகுண்டத்துல கைங்கரியமாகிற செல்வத்தையும் இந்த நாமா கொடுக்குங்கிற திருமங்கை ஆழ்வார். அதனாலதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா எழுதிடா இல்லையா. பொருள் இருந்தா தான் இங்க மதிப்பு, அருள் இருந்தா தான் அங்க போக முடியும். அந்த அருளுக்கு என்ன பண்ணணும்? ஆச்சாரியனுடைய கிருபை வேணும். அதனால இங்க சொல்லும் பொழுது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாமும். அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும். பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமும். அப்படி குலசேகர அப்படி கலியன் சொன்னதான திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலேருந்து கம்பன் எடுத்து அனுபவிச்சிருப்பார்னு அடிய குருநாதர் அவருடைய அனுபவம். அப்படி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துடுத்து. இரண்டிகசிப்புக்கு பையனை கீழே தள்ளி விட்டா. பிரகலாதா, நீ சரியா கத்துக்கல, உனக்கு யார் இந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தது? மறுபடியும் நீ குருகுலத்துக்கு போ அப்படின்னு சண்டாமர்க்கர்களை திட்டி அவன் அமுச்சு விட்டான். அமுச்சு விட்டோன்னு குழந்தை அங்க குருகுலத்துக்கு போயிடுத்து. குருகுலத்துல இருக்க குழந்தைகள்லாம் கேட்டுது, என்னடா இங்க வந்துட்ட, என்ன